மின்வெட்டை சரி செய்யவும், பாலியல் வன்கொடுமைகளை ஒடுக்கவும், பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட தவேக அரசை வலியுறுத்தி ஜூன் 20ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் தலைமையிலும், மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மாவட்ட அவைத்தலைவர் தனபால், ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என இபிஎஸ் அறிவிப்பு. தவேக ஆட்சியில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றும் நாடகம் நடக்கிறது என எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பயிரிடப்படும் பயிர்களுக்கு ஏற்றாற்போல் கடன் அளவும் வேறுபடும் என்பதை தவேக அரசு உணரவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், சிறு குறு விவசாயிகளின் முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே முழு கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு விவசாயிகளிடையே பாகுபாட்டை ஏற்படுத்தும் என எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று துக்ளக் பாணியில் ஆட்சி நடத்துவதை இந்த அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தேர்தல் வாக்குறுதியின்படி சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாகவும், பெரு விவசாயிகளின் கடனில் 50% தள்ளுபடி செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். உழவன் சேற்றில் கால் வைத்தாதால் எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை அனுபவமற்ற முதல்வருக்கு பெரியப்படுத்துவதாகவும் விமர்சனம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே ராவத்தூரில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமியின் மாமியார் ரங்கம்மாள் மறைவிற்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி நேரில் அஞ்சலி. ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை தாங்கிக் கொள்ளும் துணிவை குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என இறைவனை வேண்டி தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கரின் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர். சட்டமன்ற பேரவை விதி 21 மற்றும் 22 படி கடிதம் முறையாக இருப்பதாக சபாநாயகர் அறிவிப்பு. தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கருத்து. உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எவ்வாறு வெல்ல என்றும் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா எனவும் கேள்வி. கும்பகோணத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராமநாதனின் வீட்டை முற்றுகையிட்டு அடியாட்களை வைத்து தாக்குதல் நடத்தியதற்கு அஇஅதிமுக கடும் கண்டனம். அஇஅதிமுக தொண்டர்களின் உழைப்பால் கவுன்சிலராகி வேறு கட்சியில் இணைந்த ஆதிலட்சுமியை ராஜினாமா செய்ய கோரியதற்கு அடியாட்களை வைத்து தாக்கியதற்கும் கண்டனம். ஜனநாயக கேள்விக்கு பதிலளிக்காமல் தாக்குதல் நடத்தியது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சி என்றும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்கவும் அஇஅதிமுக வலியுறுத்தல். அரசியல் ஒட்டுண்ணித்தனம் மற்றும் ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக சட்ட ரீதியான எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றும் எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் மக்களின் குறைகளை தீர்த்து தேவைகளை நிறைவேற்றுவதாக உறுதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ அரி ஆய்வு. குடிநீர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வழங்கி சுகாதாரமான குடிநீர் வழங்குவதோடு அனைத்து கிராமங்களுக்கும் சீரான மின்சாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கமாபுரம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆய்வுக் கூட்டம். குடிநீர், சாலை வசதி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சீரமைப்பு மற்றும் NLC நிதி மூலம் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என ஆட்சியர் உறுதி. தமிழகத்தின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையினை வெளியிட்டார் நிதியமைச்சர் மரிய வில்சன்.
கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் கடன் 2 மடங்கு ஆகியுள்ளது எனவும் மூலதன செலவினத்தை விட வட்டி செலவுகள் அதிகமாக உள்ளது எனவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் மொத்த நிலுவைக் கடன் 10 லட்சம் கோடி ரூபாய் எனவும் இது மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 28.3% எனவும் தாவேக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் தகவல். அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் பொறுப்புகளை உள்ளடக்கி தமிழக அரசுக்கு 13.18 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் விளக்கம். தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உச்சம் தொட்டுள்ளதாக தாவேக அரசின் வெள்ளை அறிக்கையில் தகவல். திமுக ஆட்சியின் மிக மோசமான நிதி மேலாண்மையால் 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறையோடு தமிழகம் திண்டாடுவதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் சுமார் 92% அதிகரித்திருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். 2020-2021 நிதியாண்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் அளவு 67,087 ரூபாயாக இருந்த கடன் 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 1,28,934 உயர்வு. மாநில சொந்த வரி வருவாய் GSDPயில் 5.45% சரிந்துள்ளதாகவும் முத்திரைத்தாள் ஆயத்தீர்வை கனிமவள வருவாய் இழப்புகள் மற்றும் ஊழல் காரணமாக மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது மிக குறைவாக இருப்பதாகவும் தகவல். வருவாய் வரவுகளில் சம்பளங்கள், ஓய்வூதியங்கள், வட்டி என சுமார் 64.4% செலவிடப்படுவதாகவும் வெறும் 13% நிதி மட்டுமே மாநில திட்டங்களுக்கு செலவு செய்ய இருப்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மூலதன செலவு 1.44% குறைந்ததாகவும் முந்தைய நிதி ஆண்டுகளைப் போல மூலதன செலவை மேற்கொண்டிருந்தால் சுமார் 28,217 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை மேற்கொண்டிருக்கலாம் எனவும் தகவல். சுமார் 1000 கிலோமீட்டர் விரைவுச்சாலை அல்லது 30 பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைகள் அல்லது 2000 பள்ளி கட்டடங்களை உருவாக்கியிருக்க முடியும் என வெள்ளை அறிக்கையில் குற்றச்சாட்டு. 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறைகள் கணிசமாக அதிகமாகும் என வெள்ளை அறிக்கையில் எதிர்பார்ப்பு. கடன் 2 மடங்கு, வட்டி செலவு அதிகம், வருவாய் பற்றாக்குறை உச்சம், பல்வேறு காரணங்களை கூறி நிதியமைச்சர் குற்றச்சாட்டு. நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் வரையறைத்துள்ள வரம்பை மீறி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3.77% நிதி பற்றாக்குறை இருப்பதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 16வது நிதிக்குழுவில் 4.97% குறைந்துள்ளதாகவும் மொத்தமாக 38% சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் ரூபாய் 25,000 கோடி செலவு அதிகரித்துள்ளதாகவும் அதே சமயம் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. மாநிலத்தில் முதியோர் பங்கு 2031 18.2% உயரும் எனவும் உழைக்கும் வயதினர் விகிதம் குறையும் எனவும் இது வரி வருவாய் அடித்தளத்தை பலவீனப்படுத்தும் என்றும் தகவல். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு அருகே கூட்டுறவு வங்கி முன்பு விவசாயிகள் போராட்டம். பச்சை துண்டை உயர்த்தி நூதன முறையில் விவசாயிகள் எதிர்ப்பு. கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரியும் தாவேகாவிற்கு வாக்களித்தது தவறு செய்துவிட்டோம் என கூறியும் சேலத்தில் விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம். ஏமாற்றாது, விவசாயிகளை ஏமாற்றாது, நிறைவேற்று நிறைவேற்று, வாக்குறுதியை நிறைவேற்று. நியாயம் தானே முதல்வரே, 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 நியாயம் தானே முதல்வரே. கடன் தள்ளுபடி குறித்த அரசின் மறு அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் எனவும் தாவேக அரசுக்கு விவசாயிகள் எச்சரிக்கை. அதனால எங்களை நாம தப்பு பண்ணிட்டோம், எதுங்க நாங்க ஓட்டு போட்டு தப்பு பண்ணிவிட்டோம், உனக்கு இது தேவையா அப்படின்னு எங்களை நாங்களே வருத்திக் கொள்கிறோம். அறிவிப்பு என்பது
விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வேலை. அறிவிப்பு நாங்கள் கேட்குறது ஒரே பாயிண்ட், அதோடு நிறுத்திக்கிறோம். நீங்கள் எங்கள் கூடுதலாக கேட்கல, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு கொடுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது ஏன் விவசாயிகளுக்கு இஞ்சி இஞ்சா என்ன எடுத்துக்கிட்டு போகிறீங்க? தாவேக ஆட்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்ட நிலையிலும் கேள்விக்குறியான சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை பிணவரையில் தாவேக எம்எல்ஏ விஜயகுமார் அடியாட்களுடன் சென்றுவிட்டு வேக வேகமாக வெளியே வந்து காரில் புறப்பட்ட நிலையில் அவரை உள்ளே அனுமதித்தது ஏன் என கேள்வி கேட்டு போலீசுடன் பெண்கள் வாக்குவாதம். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண் குழந்தையின் பெற்றோரை தாவேக எம்எல்ஏ மிரட்டிவிட்டு வெளியே வந்தாரா அல்லது தடயங்களை அழிக்கச் சென்றாரா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் காரில் ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. வீடியோ பிடிக்க சொல்றாங்க சார். நான் பேசுறேன் நடத்தணும். இதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாதர் சங்கம் கேட்டிருக்கு சார். என்ன சார் உங்களோட கருத்து? திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த பெண்களை நிர்வாணமாக்கி ஆபாச வீடியோ எடுத்த வழக்கில் திடீர் திருப்பம். இளம் பெண்களிடம் புகார் பெறாமல் குற்றவாளிகளைப் போல் குறுக்கு விசாரணை நடத்தி அலைக்கழித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். சென்னை வடபழனியில் இரவை பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். தலைநகரில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழலில் பெண்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை சேத்பட்டு ரயில்வே அலுவலகத்தில் பெண் ஊழியரை ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக ரயில்வே ஊழியர் மீது வழக்கு பதிவு. வீடியோவை காண்பித்து தன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும், இல்லையெனில் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதாகவும் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மது போதையில் 56 வயதான பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த 40 வயது நபர் சிக்கினார். ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் என வசனம் பேசிய விஜய் தற்போது மதுவால் பெண்களுக்கு எதிராக நிகழும் குற்றங்களுக்கு பொறுப்பேற்பாரா என மக்கள் கேள்வி. நெல்லை அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. தலைமறைவான இளைஞரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வீடு புகுந்து பட்டப்பகலில் லாரி ஓட்டுநர் அரிவாளால் வெட்டி படுகொலை. முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லையா என்று மக்கள் கேள்வி. சென்னை வியாசர்பாடியில் வீட்டுக்கு வெளியே குப்பை கொட்ட சென்ற இளம்பெண் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார். குப்பை கொட்ட சென்ற பெண்களுக்கு கூட தலைநகரில் பாதுகாப்பில்லையா என பெண்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுடுகாடு அருகே 1 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த 2 பேர் சிக்கினர். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை போல் கஞ்சா விற்பனையும் மாறி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை ஓட்டேரியில் மாநகராட்சி பள்ளி காவலாளி மீது போதை ஆசாமிகள் உருட்டுக்கட்டையால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் அதிர்ச்சி. மாலையில் பள்ளியின் உள்ளே செல்ல முயன்றதை தடுத்த ஆத்திரத்தில் தாக்குதல் நடத்திய 3 சிக்கிய நிலையில் போதையின் பிடியில் தமிழ்நாடு சிக்கி தடுமாறுவதாக மக்கள் வேதனை. கோவை மத்திய சிறைச்சாலையில் கொலை வழக்கில் தண்டனை பெற்று வந்த மணிகண்டன் என்ற கைதி உடல்நல பாதிப்பால் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சமீப காலமாகவே சிறைச்சாலைகளில் கைதிகள் உடல் பாதித்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் உரிய விசாரணை நடத்தி உண்மையை விளக்க வேண்டும் என அரசுக்கு மக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 81 போக்சோ குற்றங்கள் மற்றும் 60 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உட்பட 141 பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்துள்ள அவலம்.
தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 37 நாட்களில் மட்டும் 135 போக்சோ குற்றங்கள், 117 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உட்பட 252 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளது. ஆட்சி நிர்வாகத்தின் மீது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய ஜான் பிரிட்டோவை தனது உறவினர் என குறிப்பிட்டதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வக்கீல் நோட்டீஸ். அமலாக்கத்துறை குறிப்பிட்ட ஜான் பிரிட்டோ தனக்கு உறவினர் அல்ல என்பதால் மன்னிப்பு மற்றும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. நெல்லையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். தாவேகா ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பெற்றோர் ஆவேசம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 37 நாளில் தமிழகம் முழுவதும் 124 கொலைகள் பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இதில் 5 பாலியல் கொலைகளும் 25 போதை தொடர்பான கொலைகளும் இடம்பெற்றுள்ள நிலையில் கடந்த 15 நாட்களில் மட்டும் 56 கொலைகள் நடந்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு மீது தாவேகா அரசுக்கு அக்கறை இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னையில் சட்டத்தை காக்க வேண்டிய காவலரே காமுகனாக மாறிக்கொண்டிருக்கும் அவலம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மெரினா கடற்கரையில் மது போதையில் இருந்த காவலர் திருநங்கைகளிடம் பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தட்டி கேட்ட பொதுமக்கள் தாக்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நாளிலேயே ஆளுங்கட்சியில் இணைந்த விவகாரத்தில் பெருந்தொகை சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுவதாகவும் மனுதாரரால் ஆதாரங்களை சேகரிக்க முடியாது என்பதால் சிபிஐ விசாரணை கேட்பதாகவும் மனுவில் தகவல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சம்மந்தாபாளையம் பகுதியில் மூடப்பட்ட டாஸ்மாக் பாரில் தண்ணீர் பாட்டில் கேட்டு ரகளையில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்டவரை கத்தியால் குத்திய தாவேகாவினர். தாக்குதலில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை தாக்கியதாக பிடிபட்ட தாவேகாவினர் 4 பேர் பிடிபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் அரசு அனுமதி இல்லாமல் மணல் கடத்தி வந்த லாரி சிக்கியது. கேரளாவிலிருந்து திருச்சிக்கு மணல் கடத்தி வந்ததாக பிடிப்பட்ட லாரி ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்த நிலையில் மணல் கடத்தலை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறதென மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே லட்சலப்பட்டியில் தோட்டத்தில் தனியாக வசித்த மூதாட்டியை தாக்கி 10,000 ரூபாய் ரொக்கம் 2 சவரன் தங்க நகை பறிப்பு. காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததாலேயே இதுபோன்ற துணிகர கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள எல்லப்ப நாயக்கன் குளத்தினை திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்த நிலையில் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் அமைச்சராக இருந்தபோது வைத்த கோரிக்கைகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது ஆய்வு நடத்துவது அரசியல் நாடகம் எனவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இடத்துக்கிட்ட வந்து நாங்கள் அதில் தடுப்பு சுவர் போடுறதுக்கு அனுமதி வாங்கினோம். டிவிஎஸ் அதாவது தனியார் இதுலேருந்து அது தடுப்பு சுவர் போட்டு தரேன்னு சொன்னாங்க. அப்போ கூட நாங்கள் எல்லா பஞ்சாயத்துலையும் இந்த தகவல் சொல்லி இதை அடங்குன்னு சொன்னோம். அதாவது எம்எல்ஏ சொல்கிற குற்றச்சாட்டுக்கு எல்லாமே அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா அவங்க தான் திருச்செந்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் இருந்தவங்க. அந்த தண்ணி கலக்க இவ்வளோ நாள் குளத்துக்கு ஆய்வு பண்ணாத வராதவங்க இப்போ வந்து ஆய்வு பண்ணுறாங்கன்னா இது வந்து அரசியல் தான். இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. கிருஷ்ணகிரி அவ்வை நகரில் பொதுமக்களுக்கு இடையூறாக கொட்டப்பட்டிருந்த மணல் மற்றும் ஜல்லிக்கற்களை அகற்றிய இ சேவை மைய உரிமையாளர் மற்றும் அவரது மகன் மீது திமுக கவுன்சிலர் தாக்குதல். மக்கள் விரோத செயல்களிலும் அடாவடியிலும் ஈடுபடும் திமுக கவுன்சிலர் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். மகாராஷ்டிராவில் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்ததைப் போல் தமிழக அரசும் தள்ளுபடி செய்யவும், நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். ஐசிசி மகளிர் தரவரிசைக்கான பட்டியல் வெளியானது.
ஒருநாள் மற்றும் T20 ஆட்டங்களில் இந்திய அணி 3ஆம் இடத்தில் உள்ள நிலையில் உலக கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தீப்தி, சரணி ஆகியோர் முன்னேற்றம். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் உலக தலைவர்களும் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் AI தொழில்நுட்ப கூட்டுறவு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தாவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடந்த திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் அடித்து துன்புறுத்தப்பட்ட போது கூலி படம் பார்த்து புகைப்படம் வெளியிட்ட ஸ்டாலினுக்கும் தற்போது 3 வயது குழந்தை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட போது நடிகர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டாலின் மாடல் ஆட்சியும் விஜய் மாடல் ஆட்சியும் மக்கள் நலனில் அக்கறையின்றி விளம்பர மாடல் ஆட்சியாகவே இருப்பதாக மக்கள் ஆதங்கம். தமிழகத்தில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் குறித்த 2 நாள் பயிற்சியை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவார் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் தாவேகாவின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற வரலாற்றை படிக்க வேண்டும் என 2 நாட்கள் பயிற்சி தொடக்க நிகழ்ச்சியில் சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவுறுத்தல். சட்டமன்ற நிகழ்வுகளை ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகுக்கும் என எச்சரித்த சபாநாயகர் சட்டமன்றத்தின் மாண்பை உறுப்பினர்கள் பேணி காக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். சிரமம் கொடுத்தவர்களும் சிக்கலை ஏற்படுத்தியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் நூலகத்தில் சென்று படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பழைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். நூலகங்களுக்கு செல்கிற பழக்கத்தை மாண்பு உறுப்பினர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்னாலே அண்ணா என்ன பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் என்ன பேசினார், பெருந்தலைவர் கக்கன் என்ன பேசினார், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்ற அந்த குறிப்பை எல்லாம் நூலகத்தில் சென்று நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலமாக கண்ணியமாக, கௌரவமாக நாட்டு மக்கள் விரும்புகிற உரையை நீங்கள் தயார் செய்து கொள்ள முடியும். சட்டமன்றத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் வெளியிலே மக்கள் பார்க்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்திற்கு கூட அது வழிவகுத்து விடும் என்பது 2 உதாரணத்தை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் 72ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதையும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க நினைவிலே கொள்ளத்தக்க விரும்பத்தகாத அந்த நிகழ்வுகளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி மக்கள் மத்தியிலே அந்த கொண்டிருந்த அந்த அபிப்பிராயம், அந்த ஒப்பீனியன் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டு இவர்தான் வர வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு சட்டசபை சம்பவங்களே காரணமாக அமைந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். மின்வெட்டுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் தமிழகத்தில் மின்தடை இல்லை என அரசு தரப்பில் விளக்கம் அளித்திருந்த சூழலில் தற்போது மின்தடை பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் C. ஜோசப் விஜய் ஆலோசனை. மின்வெட்டு இருக்கா இல்லையா, ஆலோசனை நடத்துவது ஏன், மக்களுக்கு முழுமையாக விளக்கப்படுமா அல்லது வேறு யார் மீதாவது பழி சுமத்தப்படுமா என பல்வேறு தரப்பினர் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பள்ளிக்கு சென்ற மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கட்டுமான தொழிலாளர் சிக்கினார். பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத சூழலில் தமிழகம் இருப்பதால் பெற்றோர் அச்சம். மதுரையில் வீட்டின் கதவை உடைத்து 22 பவுண்ட் தங்க நகை, வைரத்தோடு 2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு. மகளின் திருமணத்திற்காக சேமித்து வைத்திருந்த நகைகள் காணாமல் போனதால் புகாரின்படி காவல்துறையினர் விசாரணை. தஞ்சாவூரில் சொத்து தகராறில் வீட்டை சூறையாடிய 8 பேர் மீது வழக்கு பதிவு. புகாரின் பேரில் 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மேலும் தலைமறைவாக உள்ள 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் காவல் நிலைய பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 5 லட்சம் மதிப்பிலான 100 கிலோ குட்கா பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. தமிழகத்தில் குட்கா பொருட்களை முற்றாக தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை.
திருவள்ளூரில் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரியின் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு தொலைந்த நிலையில் உயிரோடு இருக்கும்போதே இறந்ததாக பதிவு செய்து உணவுப் பொருட்களை வழங்காமல் அலைகழிக்கப்படும் பரிதாபம். வட்ட வழங்கல், மாவட்ட வழங்கல், மாவட்ட ஆட்சியர் என பலரிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் 10,000 ரூபாய் கொடுத்தால் ரேஷன் அட்டை தருவதாக கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. நீ செத்து 3 மாசம் ஆச்சு, இப்போ வந்து என்ன பண்ற? போய் ஆனால் சாவையா போய் உனக்கு எதுவும் கிடைக்காது போய் அப்படின்னு தாஸ்ன்றவர் சொன்னாரு. அப்புறம் என்னை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வட்ட வழங்கல் அதிகாரி டிஎஸ்ஓ ஆஃபீஸுக்கு வந்தேன். அவங்க வந்து கேட்டாக்கா, அவரு கணினி தொட்டு பார்த்துட்டு அவரு ஆமாம் செத்து போயிட்டா தான் அவரு டெத்துன்னு தான் போட்டுக்குது அப்படின்னாருங்க. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 பாலியல் குற்றங்கள் பதிவாகி பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் நடிகை சிம்ரன் நடிகர் சிலம்பரசனை சந்தித்துக் கொண்டிருக்கும் கான்பிடென்ட் முதலமைச்சர். குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கோட்டை விட்டுள்ள நிலையில் தலைமைச் செயலகம் கோட்டையா அல்லது கோடம்பாக்கமா எனவும் மக்கள் கேள்வி. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே தாவேக்க நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணை ஊரை விட்டு காலி செய்ய சொல்லி தாவேக்க எம்எல்ஏ கொலை மிரட்டல். தனக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு காரணம் ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க எம்எல்ஏ சரவணன் தான் பொறுப்பு எனவும் சிங்கப்பெண் படை பாதுகாப்பு கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியரிடம் கோரிக்கை. தொடர்ந்து வந்து எம்எல்ஏ தரப்பில் இருந்து கொலை மிரட்டல்கள் வருது. என்னோடய வீடை காலி பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப டார்ச்சர் வேறு பண்ணுறாங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து எப்போ சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு வந்து தமிழக அரசு வந்து உரிய பாதுகாப்பு வேணும். எனக்கு எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் சரி, என் மேலே ஒரு கீறல் விழுந்தாலும் சரி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு எம்எல்ஏ அவர்கள் தான். காவல்துறை ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. பல தடவை நான் மனு கொடுத்துருக்கேன், பல தடவை நான் அலைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து உரிய நடவடிக்கை இன்னும் வரல. திருத்தணியில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் ஏறி ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்கள். ஓட்டுநர் நடத்துனர் எச்சரித்தும் மாணவர்கள் கேட்காமல் ஆபத்தான சாகசத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை இதுபோன்ற நிகழ்வுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மருத்துவமனைக்கு சென்ற மூதாட்டியிடம் ஓடும் பேருந்தில் செயின் பறிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. நேசமணி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற மூதாட்டியை ஆய்வாளர் இல்லை என கூறி 2 மணி நேரம் காக்க வைத்த காவலாளிகளின் அலட்சியத்திற்கு வெளுக்கும் கண்டனம். திண்டுக்கல் திமுக மாநகர துணை செயலாளர் பிலால் உசேன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தில் சம்பளம் வழங்குவதில் கோடிக்கணக்கில் முறைகேடு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். சம்பளம் குறித்து கேட்டால் ஆபாசமாக பேசுவதுடன் தொடர்ந்து கொலை மிரட்டலும் விடுப்பதாக திமுக நிர்வாகி மீது பெண் குற்றச்சாட்டு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட நேம் வந்துட்டு பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஓனர் பிலால் ஹுசேன், கிழக்கு மாவட்ட துணை திமுக செயலாளர். அவருடைய மனைவி ஜெய்னப் பர்வீன் அப்படின்றவங்க பேர்ல தான் இந்த ஒப்பந்தத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்த மாதம் 15ஆம் தேதியோட இந்த ஒப்பந்தம் நிறைவாகுது. இப்ப இருக்கும் டைமிங்லயே நாங்க இது முடிய போகுது அப்படின்றதுக்காக சில ஆவணங்கள் எங்க கையில கிடைச்சிச்சு. நாங்க வந்துட்டு எம்டி ஸ்டாம்ப்ல வெத்து பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டு சம்பளத்தை 7,300 ரூபாய் கையில வாங்குறோம். எங்களுக்கு சில ஆவணங்கள் கிடைச்சிச்சு. அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல போன மாசம் 16ஆம் தேதி போஸ்ட் மூலமா நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம். இன்ன வரைக்குமே அதுக்கான எந்த ஒரு விசாரணையும் எங்கள்கிட்ட யாரும் வந்து கேட்கல. அதுக்கு பதிலாக நாங்க யாருடைய பேர்ல கொடுத்தோமோ அவங்க கையில நாங்க கொடுத்த மனு, அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லி எங்கள்கிட்ட எழுதி கேட்குறாங்கன்னா, நாங்க சரியான முறையில சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விதைத்த நெல் பயிர்கள் விவசாய நிலத்திலேயே காய்ந்து கருகி வருவதால் உழவர்கள் வேதனை. நெற்பயிர்களை மாடுகளை விட்டு மேய்த்தும் டிராக்டர் ஓட்டி அழித்து வருவதாகவும் விவசாயிகள் கண்ணீர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நீர்நிலை புறம்போக்கு நிலத்தை தனியாருக்கு ஒப்படைத்ததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். 10 முதல் 20 ஆண்டுகள் பழமையான பலன் தரும் மரங்கள் அகற்றப்பட்டதை கண்டித்து போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடந்த 15 நாட்களாக சீரான குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல்.
பல நாட்களாக சேதமடைந்த குடிநீர் குழாயை சரி செய்யாதது குறித்து நகராட்சியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டும் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியிலும் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆளும் தவேக அரசை கண்டித்து கண்டன கோஷம். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய். தேர்தல் அறிக்கையிலே அறிவித்தபடி கடன் முழுவதும் ஜல்ஜீவன் திட்டத்தில் 600 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை எங்கே என 2023-26 காலகட்ட நிதி பயன்பாடு குறித்து ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்ததாரர்கள் கேள்வி. திமுக ஆட்சிக்கால அதிகாரிகள் கடந்த 2 ஆண்டுகளாக தங்களை அலைக்கழித்ததாகவும் பணிகளை முடித்த ஒப்பந்ததாரர்களுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை எனவும் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஒப்பந்ததாரர்கள் குற்றச்சாட்டு. ஊரக வளர்ச்சித்துறையில் பணி செய்யக்கூடிய பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணிகள் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் மத்திய மாநில அரசினுடைய நிதிகள் நாங்கள் பணி முடித்து 2 ஆண்டுகள் காத்து கிடக்கக்கூடிய இந்த நிலையில் பணம் எங்களுக்கு வராமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. விழுப்புரத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் பணியிடை நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தினர் டாஸ்மாக் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தன்னிச்சையான பணியிடை நீக்கங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் அதிகாரிகள் காலதாமதமாக பங்கேற்பு. கொளுத்தும் வெயிலில் முதியவர்களும் பொதுமக்களும் நீண்ட நேரம் காத்திருந்து அவதி. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே அக்கப்போர் இயக்கம் என்ற பெயரில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் இது அரசு அலுவலகமா இல்லை லஞ்ச கூடாரமா, வில்லங்க சான்று வழங்க பல வருடங்கள், திருமணம் பதிய முடியவில்லை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குவதில்லை என அச்சடிப்பு. வில்லங்க சான்று விண்ணப்பித்தவர்கள் 10 நாட்களாகியும் அச்சான்று வழங்கப்படவில்லை என கூறி தர்ணா. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் செல்போன் டவரில் இருந்து பகுதி நேர ஆசிரியரை கீழே இறக்கிய போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். வட்டார வளர்ச்சி அலுவலர் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்க மறுப்பதாகவும் புகார். சின்ன குக்கிராமம் தான் எங்க எட்டிக்கோட்டை கிராமம். அந்த கிராமத்துல எங்களுக்கு எந்த வசதியும் எங்களுக்கு முக்கியமான வசதி தண்ணி வசதி தான் சார் நாங்க கேட்கறோம். அந்த தண்ணி வசதிக்கு அடிப்படை தேவைக்கு அதுக்கே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ நாங்க மனு கொடுத்துட்டோம். 3 மாசமா எங்களுக்கு தண்ணி வரல. 1.5 கிலோமீட்டர் நாங்க போய் தண்ணி தூக்கிட்டு வரோம். நாங்க ஒண்ணுக்கு 100 வீடு இருக்கு சார். 100 வீட்லயே மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அடிப்படை வசதி இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சார். எங்களுக்கு இங்க எங்களுக்கு தேவை தனியா கிணறு. முக்கிய தேவைன்றதெல்லாம் நாங்க அதுதான் மட்டும் தான் சார் கேட்கறோம். எங்களுக்கு இந்த சேவை பண்ணுங்க அந்த சேவை பண்ணுங்க நாங்க எதுவுமே கேட்கல சார். தஞ்சாவூர் அருகே பள்ளியேரி ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். குடிநீர் முழுவதும் உப்பாக உள்ளதால் அதனை பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் வேறு பகுதிகளுக்கு சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை. பல்வேறு காரணங்களால் MSME நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 63,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடல். மின்கட்டண உயர்வால் மேலும் தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் உள்ளதாக தொழில்துறையினர் கவலை. மின்கட்டண உயர்வு பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தொழில் வணிக மின்கட்டண உயர்வு தவிர்க்கப்பட வேண்டும். வணிக வளாகங்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள் மற்றும் உணவகங்களின் மின்கட்டண செலவு அதிகரிப்பதால் கூடுதல் செலவு இறுதியில் மக்கள் மீதே சுமத்தப்படும் என்பதால் தொழில்துறையினர் வலியுறுத்தல்.
மின்கட்டண உயர்வு வந்தால் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் எனவும் சிறு குறு நிறுவனங்கள் கடும் நெருக்கடியில் சிக்கும் என தொழில்துறையினர் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பை பாதுகாக்க குறுந்தொழில்களுக்கான நிலை கட்டணத்தை குறைக்க வேண்டும், மாதாந்திர மின் நுகர்வு கணக்கீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை. தஞ்சை அருகே உள்ள கரிகால சோழனால் கட்டப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கல்லணை தற்போது நீரின்றி வறண்டு காணப்படும் சோகம். குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் 20 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. நீட் தேர்வு முடிவு வெளியாகும் வரை டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையால் புதிய சர்ச்சை. இமெயில், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு தகவல் பரிமாற்ற தளங்கள் செயல்பாட்டில் உள்ள நிலையில் ஒரு செயலியை மட்டும் தடை செய்வதால் வினாத்தாள் கசிவு தடுக்கப்படுமா என பொதுமக்கள் கேள்வி. முதல்வர் ஜோசப் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் நீதிமன்றத்தில் வழக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் வருமான வரி மற்றும் சொத்து விவகாரங்களிலும் முரண்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டி முதலமைச்சர் விஜயின் வெற்றியை செல்லாது என அறிவித்து தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை. தாவேக பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தாவேகவினர் தனக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக தான் அளித்த புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் வழக்கு ஒத்திவைப்பு. சென்னை மாநகராட்சியில் வெளிப்புற விளம்பர பலகைகளுக்கான உரிமம் வழங்குவதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை விசாரிக்க மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2 வாரங்களில் விசாரணை முடித்து அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தாக்கல் செய்யவும், குற்ற முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல். குடியுரிமை, வசிப்பிடச் சான்று, முகவரி மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றிற்கான சான்றாக ஆதார் பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு மத்திய மாநில அரசுகள் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை. மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் அளிக்க உத்தரவு. ராமேஸ்வரம் கோயிலில் நகராட்சி சார்பில் காருக்கு முறையான கையொப்பமின்றி 100 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நகராட்சி ஆணையருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. மனுதாரருக்கு மன உளைச்சலுக்காக 20,000 வழக்கு செலவாக 10,000 என 30,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. மருத்துவரின் மருந்து சீட்டு இல்லாமல் இருமல், சளி மருந்துகளை விற்பனை செய்ய மருந்தகங்களுக்கு மத்திய அரசு தடை விதிப்பு. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கலப்படம் செய்யப்பட்ட இருமல் மருந்துகளால் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களை அடுத்து நடவடிக்கை. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வேட்பாளர் வழக்கு. சொத்து குற்ற வழக்கு பிரமாண பத்திரத்தில் தகவல்களை சான்றளித்து கையெழுத்திட்ட நோட்டரி வழக்கறிஞரின் உரிமம் காலாவதியாகிவிட்டதால் செங்கோட்டையனின் வேட்புமனுவை ஏற்றது முறையற்றது என மனு. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் முறையான கட்டணம் வசூலிக்கப்படுவதை முறைப்படுத்த கோரி மனு. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு முன்கூட்டியே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தகவல். 2027 பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு துவங்க உள்ளதால் டிசம்பர் அல்லது ஜனவரியில் தேர்தல் நடைபெற வாய்ப்பு. கூடங்குளம் அணு மின் நிலையத்தின் 5வது அலகில் 320 டன் எடையுள்ள அணு உலை அழுத்த கலன் கிரேன் மூலம் பாதுகாப்பாக நிறுவப்பட்டது. இந்த சாதனை மூலம் கூடங்குளம் அணு மின் நிலையத்தின் 5வது அலகு திட்டமிட்டபடி 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மின் உற்பத்தியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளதாக இந்திய அணுசக்தி கழகம் தகவல். ஈரானுக்கு நஷ்ட ஈடாக சுமார் 28 லட்சம் கோடி வழங்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம். ஈரானில் தனியார் நிறுவனங்கள் $300 பில்லியன் அளவிற்கு முதலீடு செய்ய அமெரிக்கா உதவலாம் என்ற தகவலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகையில் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க தலைவரின் நடத்தையை சிறப்பாக கையாள ஈரான் தனது பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஆலோசனை வழங்க உளவியலாளர்களின் உதவியை நாடியதாக டிராப் சைட் அறிக்கை. ஏப்ரல் மாதம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதல் சுற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தெஹ்ரான் தனது ஆலோசனை குழுவில் 2 மூத்த உளவியலாளர்களை சேர்த்ததாகவும் அந்த அறிக்கையில் தகவல்.
பருத்தி இறக்குமதிக்கான 11% வரியை மத்திய அரசு தற்காலிகமாக ரத்து செய்த நிலையில் நூல் விலை 15 ரூபாய் குறைத்து விற்பனை. நூல் விலை குறைக்கப்பட்டதற்கு ஜவுளித்துறையினர் வரவேற்பு. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் குறித்த நம்பிக்கையால் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி உயர்வுடன் நிறைவு. அமெரிக்க ஈரான் ஒப்பந்த அறிவிப்பால் உலகளாவிய பதற்றம் தணிந்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிப்பு. 2026 ஆண்டுக்கான விளையாட்டுத்துறையின் 100 செல்வாக்குமிக்க நபர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள டைம்ஸ் இதழில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா இடம் பிடித்துள்ளார். தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டம், இந்திய மகளிர் கிரிக்கெட்டுக்கான பங்களிப்புமே இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்தியராக ஸ்மிருதி மந்தனாவிற்கு கிடைத்துள்ள அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. 4 ஆண்டிற்கு பின் டென்னிஸ் களத்திற்கு திரும்பியுள்ளார் செரீனா வில்லியம்ஸ். 10 ஆண்டுகளுக்கு பின்பு இரட்டையர் பிரிவில் தனது சகோதரியுடன் இணைந்து செரீனா வில்லியம்ஸ் விம்பிள்டனில் விளையாட உள்ளதாக அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலான மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி.